இது உங்கள் கிச்சன் எங்கள் ஷெஃப். இன்றைக்கி வெட்னஸ்டே ஸ்பெஷலாக நம்ம வந்துட்டு ஸ்டார் ஹோட்டல் சமையல் பார்த்துட்ருக்குறோம். இன்றைக்கி வந்துட்டு ஸ்டார் ஹோட்டல் சமையலாக நம்ம ஆப்பிள் ட்ரீயை சேர்ந்த காந்தி செல்வன் வந்து சூப்பராக ஒரு பீஸா ஊத்தாப்பம் பண்ணி கொடுத்தாரு. அவருக்கு வந்துட்டு நான் ஒரு டிஷ் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க இல்லையா. நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீனட் மஞ்சூரியன் தான் நான் பண்ண போகிறேன். ஸோ பீனட் மஞ்சூரியன் வந்துட்டு ரெகுலர் மஞ்சூரியன் தான், வெஜிடபிளுக்கு பதிலாக பீனட் நம்ம யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறோம். ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை முதல்ல நம்ம பார்த்துடலாம். ரா பீனட் வேணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்டர் ஃப்ரைக்காக கார்ன்ஃப்ளவர், மைதா, சால்ட்டு, சுகர், ஒயிட் பெப்பர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆனியன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப் பண்ண கார்லிக், சாப் பண்ண ஜிஞ்சர், சோயா சாஸ் கொஞ்சம், டொமேட்டோ பியூரி கொஞ்சம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட் சில்லி சாஸு, ஆயிலு, க்ரீன் சில்லி சாஸ். இதுதான் வந்து இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். காந்தி செல்வன், முதல்ல அடுப்பை பற்ற வச்சு கடாயை வச்சு எண்ணெயை ஊற்றிடுவோம். அதுக்கப்புறம் காய் கட் பண்ணிவிட்டு ரெண்டுத்துலேயும் அட் டைமில் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறோம் இல்லையா. ஸ்ப்ரிங் ஆனியன் வேணும்னா ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டுக்கலாம். நீங்கள் சேம் டைம் கேப்சிகம் வேணுனாலும் கேப்சிகம் போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம அந்த ஆனியனும் க்ரீன் சில்லியும் கட் பண்ணிக்கலாமா? சரி. கார்லிக் கொஞ்சம், க்ரீன் சில்லி கொஞ்சம், ஜிஞ்சர், இது வந்துட்டு பீனட்டு. இப்போ நம்ம அதில் வந்துட்டு பட்டர் ஃப்ரை பண்ணிக்கலாம் பீனட். ஓகே, கொஞ்சம் மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம், சாப்டு கார்லிக் கொஞ்சம், சாப்டு ஜிஞ்சர், திக்காக பேட்டர் ரெடி பண்ணிவிட்டு இதிலே கொஞ்சம் தேவையான அளவு சால்ட், ஒயிட் பெப்பர் கொஞ்சம், இதில் பீனட், எண்ணெய் காஞ்ச உடனே சின்ன சின்னதாக நம்ம வெஜ் பால் மஞ்சூரியனுக்கு போடுற மாதிரி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பற்ற வச்சு சாத்தே பண்ணிட்டு இருக்கலாம். அதுக்குள்ளே அது எண்ணெய் காஞ்சிரும், அப்படி போயிடலாம். ஸோ இந்த அடுப்பை பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாமா? யூஸ்வலாக நீங்கள் வந்துட்டு மஞ்சூரியன் என்னென்ன மஞ்சூரியன் கொடுப்பீங்க? மஞ்சூரியன் வந்து கோபி கொடுப்போம், மஷ்ரூம், பன்னீர், பேபிகார்ன் இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் கொடுப்போம். இந்த மாதிரி வெரைட்டி கொடுப்பீங்க. பீனட் மஞ்சூரியன் நீங்கள் கொடுத்தது இல்லையா? பீனட் மஞ்சூரியன் கொடுத்தது. ஸோ இது உங்களுக்கு புதுசாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்க. கண்டிப்பாக. சூப்பர். எண்ணெய் காஞ்சிருச்சு. ஜிஞ்சர் கொஞ்சம், கார்லிக் சாப் பண்ணது, க்ரீன் சில்லி நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் எனி டீப் ஃப்ரை நீங்கள் வந்துட்டு ப்ராப்பர் டெம்பரேச்சரில் போட்டிங்கன்னா அதிகப்படியான எண்ணெய் உறிஞ்சுதல் வந்து இல்லாமல் இருக்கும். காயறதுக்கு முன்னாடியே போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆயில் நிறைய அப்சர்வ் ஆகும். இப்போ வந்துட்டு ஆனியன் போட்டுக்கலாமா? எண்ணெய் காஞ்சிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம்.
ஓகே. அந்த டம்ப்ளிங்ஸ் மாதிரி இருக்கிறது உடையாமல் டர்ன் பண்ணணும். சரியா? நல்லா ரோஸ்ட் ஆகட்டும், அப்படியே விட்டுருங்க. சரி. சாஸ் ரெடி பண்ணிடலாம். சோயா சாஸ் கொஞ்சம், டொமேட்டோ சாஸ் கொஞ்சம், ரெட் சில்லி பேஸ்ட் கொஞ்சம், உப்பு வந்துட்டு அதில் தேவையானது போட்டிருக்கோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம், ஒயிட் பேப்பர் பவுடர் அள்ளி இதில் போட்டிருக்கு. இது கூட சாப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, சின்ன ஆனியன் கொஞ்சம், கேப்சிகம். ஃபுல்லாக சாஸ் வந்துட்டு எல்லா இடத்துலையும் பிளெண்ட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆல்மோஸ்ட் பீனட் மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு காந்தி செல்வன். இப்போ நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறீங்க. ரெகுலர் மஞ்சூரியனுக்கும் யூஸ்வலாக நம்ம மீட்டு இல்லை ப்ரானு, ஃபிஷ்ஷு, கிராப்பு, அப்புறம் எக்கு, மஷ்ரூம், பேபிகார்ன், பொட்டேட்டோ இதெல்லாம் பண்ணுவோம். பீனட்டில் நம்ம ட்ரை பண்ணியிருக்க மாட்டோம். இது எப்படி இருக்குன்றத டேஸ்ட் பண்ணிட்டு சொல்லுங்கள். நல்லா இருந்தால் நம்மளுடைய சிக்னேச்சர் டிஷ்ஷை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். காந்தி செல்வன் இந்தாங்க. யூஸ்வலாக வந்துட்டு நம்ம பார் ஸ்நாக்ஸ் வந்துட்டு சின்ன மசாலா கொடுப்போம், பாயில்டு பீனட் கொடுப்போம், மசாலா பீனட்ஸ் கொடுப்போம். பீனட்ஸ் மஞ்சூரியன் நம்ம கொடுத்துருக்க மாட்டோம். ஸோ பார் ஸ்நாக்ஸுக்கு சூப்பரான ஒரு ஸ்டார்டர் இது. சாப்பிட்டு சொல்லுங்கள், நல்லா இருந்துச்சுன்னா ப்ரமோட் பண்ணலாம். கண்டிப்பாக நல்லா இருக்கும். நீங்கள் பண்ணிருக்கீங்க. எப்படி இருக்கு? நல்லா இருக்கும். எல்லாமே கரெக்டாக இருக்கா? ரெகுலர் மஞ்சூரியன் மாதிரி இருக்கா, டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? ரெகுலர் மஞ்சூரியன் விட நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுதான் ஃபஸ்ட் டைம் பீனட் மஞ்சூரியன் சாப்பிட்றதுனால நல்லா இருக்கு. ஹாப்பியாக என்ஜாய் நல்லா பண்ணலாம். ஹாப்பியாக இருக்கும். கண்டிப்பாக நல்லா இருக்கும். பீனட் மஞ்சூரியன் தேவையான பொருட்கள்: பச்சை வேர்க்கடலை, சோள மாவு, மைதா மாவு, உப்பு, சர்க்கரை, வெள்ளை மிளகுத்தூள், வெங்காயம், குடைமிளகாய், வெங்காயத்தாள், நறுக்கிய பூண்டு, நறுக்கிய இஞ்சி, சோயா சாஸ், தக்காளி விழுது, சிகப்பு மிளகாய் விழுது, எண்ணெய், பச்சை மிளகாய் விழுது. செய்முறை: முதலில் வாணலியில் பொரிக்க தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி காயவிடவும். இதற்குள் வெங்காயம், வெங்காயத்தாள், பச்சை மிளகாய், குடைமிளகாய் ஆகியவற்றை நறுக்கி வைக்கவும். ஒரு பாத்திரத்தில் மைதா மாவு, சோளமாவு, பூண்டு, இஞ்சி, தண்ணீர் சேர்த்து கலந்து அத்தோடு உப்பு, வெள்ளை மிளகுத்தூள், வேர்க்கடலை ஆகியவற்றை சேர்த்து கலக்கவும். மற்றொரு வாணலி வைத்து சிறிதளவு எண்ணெய் ஊற்றி காய்ந்ததும் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம் ஆகியவற்றை சேர்த்து வதக்கவும். இதற்குள் வேர்க்கடலையை எண்ணெயில் போட்டு பொரித்தெடுக்கவும். வெங்காயம் நன்கு வதங்கியவுடன் சோயா சாஸ், தக்காளி விழுது, சிகப்பு மிளகாய் விழுது, உப்பு, வெள்ளை மிளகுத்தூள், வறுத்த வேர்க்கடலை ஆகியவற்றை சேர்த்து வதக்கவும். இறுதியாக நறுக்கிய வெங்காயத்தாள், குடைமிளகாய் ஆகியவற்றை சேர்த்து கலந்து பரிமாறவும். இப்போது பீனட் மஞ்சூரியன் தயார். தேங்க்யூ ஸோ மச் காந்தி செல்வன். கண்டிப்பாக வீட்டில் எல்லாருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஊத்தாப்பத்தோடு இதையும் சேர்த்து கொடுங்க, குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க.